வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் இல்லைங்க, ஃப்ரைட் ரைஸ். ரோட் சைடில் செய்கிற அதே ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில். இதில் தண்ணி ஊற்றி அதை 20 நிமிஷம் ஊற வைங்க. அரிசி ஊறுறதுக்குள்ளே நம்ம ஒரு 3-4 பீன்ஸு, ஒரு சின்ன துண்டு கேரட், அப்புறம் குடமிளகா ஒரு பாதி, இவ்வளோத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுக்குவோம். நல்லா பொடியாக நறுக்கினா தான் சீக்கிரம் வேகும். இது கூட இன்னும் 2 ஐட்டத்தை நம்ம சேர்க்க போகிறோம். ஒன்று வெள்ளைப்பூடியும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தாள், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸையும் குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு அதில் 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணிங்கிற விதத்தில் தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்ச அரிசியை அதில் போட்டு அரிசியை நல்லா வேக வைக்க போகிறோம். இந்த அரிசி கூட 1 ஸ்பூன் உப்பும் ஒரு அரை எலுமிச்சப்பழமும் புழிஞ்சிக்கலாம். எலுமிச்சப்பழம் எதுக்கு அப்படின்னா சாதம் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வர்றதுக்காக. இப்போது சாதம் நல்லா வெந்துருச்சு. இது எப்படி கரெக்டான பதத்தில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு அரிசி எடுத்து நம்ம அமுக்கி பார்க்கும்போது ஒரு 3/4 பதத்தில் வெந்திருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம சாதத்தை வடிச்சிடலாம். வடித்த சாதத்தை இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு உலர்த்தி வச்சுக்கலாம். இப்படி பண்ணுறதுனால சாதம் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு நல்ல பூ மாதிரி இருக்கும். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது இது கூட 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்ச காய்கறியை ஒவ்வொன்றா சேர்க்க ஆரம்பிக்கலாம். காய்கறி சேர்க்க ஆரம்பித்ததுலேருந்து ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இப்போ காய்கறிக்கு தேவையான உப்பு அப்புறம் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்காக க்ரீன் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், அப்புறம் ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், ரெண்டும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நான் வீட்டில் தான் தயார் பண்ணேன். இது எப்படி பண்ணுறதுங்கிறத வரப்போகிற வீடியோஸில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா சோயா சாஸும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காயெல்லாம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சனால சீக்கிரமே வெந்துடுச்சு. இப்போது சாதத்தை இது கூட சேர்த்து கிளறிக்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி காய்கறியும் சாதத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று கிளறிக்கோங்க. இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் தூவி சுவையாக பரிமாறுங்க. 2 நிமிஷத்தில் கடையில் செய்கிற மாதிரியான ஃப்ரைட் ரைஸை நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணலாம். நன்றி.